அதெல்லாம் முடியாது. 20 சீட்டு கொடு, 50-50 இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை காங்கிரஸ் எடுத்திருந்தா இன்கேஸ் ஒருவேளை அதிமுகவோட போயிருந்தா. அதே போல் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் பேசியிருக்காங்க. அதிமுகவுடைய வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவுக்கு செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? என்னுடைய பார்வை கூட அதிமுக வாக்குகள் சீமானுக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது ஓட்டுக்கு 2000 ரூபாய் போயிடுச்சுங்க. வீட்டுக்கு 5 ஓட்டு இருந்தால் 10,000 ரூபாய் போயிடுச்சு. திமுக வந்து கொடுத்துட்டாங்க. அத்தனை அமைச்சர்களும் அத்தனை எம்எல்ஏகளும் அங்கே தான் டென்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம். 2026 தேர்தலில் ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ்ன்னு பல அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுகிறாங்க. அதுக்கேற்ற போல் எடப்பாடி பழனிசாமி தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திக்கிறாரு. இந்த பக்கம் சீமான் அவர்களும் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாரு. இப்போ கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களும் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. அண்ணாமலையும் நான் தான் முதலமைச்சர் சொல்கிறாரு. யார் உண்மையிலே 2026 முதலமைச்சராக இருப்பார்? சரத்குமார் விட்டுட்டீங்க. அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. பின்வரும் காணொளியில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துகள் மற்றும் தகவல்கள் அந்த காணொளியில் தோன்றும் தனிநபர் அல்லது நபர்களின் உடைமைகள், மேலும் அவை வளரி சேனலின் கருத்தை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை. வழங்கப்பட்ட கருத்து தகவல் காரணங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த கருத்துகள் ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வளரி நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா தடா ரஹீம் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா நலமா? ஐயா பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடியை எதிர்த்து பல குரல்கள் வைத்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தியை பார்த்து பயந்த மோடி என்றெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வரவேற்கக்கூடிய. அதாவது காங்கிரஸ் வந்து இப்போ ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் பார்த்தீங்கன்னா ஏறி அடிக்கிறாப்புல. உண்மையிலே இந்த நிலை தொடர்ந்துன்னு சொன்னால் அடுத்த தேர்தலில் வந்து வாஷ் அவுட்டாக பாஜக ஆகுன்றது தான் நிலை. ஏன் சொன்னால் உண்மையிலே அந்த கேமராவை பார்க்கும்போது மோடியாக இருக்கும், அமித்ஷாவாக இருக்கும், எல்லாரும் முகமே கருகி. ஏன்னா நம்மெல்லாம் வந்து தாய் தந்தையால் பிறந்தவர்கள், கடவுளால் அவதரித்த மோடிக்கு நம்மளோட அதிகமாக தெரியுன்ற வார்த்தையெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் அந்த நேரத்தில் அவர் பிரதமருடைய முகத்தை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு வெளியே போயிருக்கு பாருங்க. ஏன்னா அவர் தேர்தலில் பேசினதுன்னா அவர் பேசினேன், நான் வந்து இயற்கையாக பிறக்கல, பயாலஜிக்கலாக பிறக்கல, நான் அவதரித்தவன் அப்படின்னு சொல்லி அவர் தேர்தலுக்கு இது நேரத்தில் பேசினது தான். அதை இன்னைக்கு சொல்றாரு, நீ அவதரித்த அவதார புருஷன் தானே நீங்க, நாங்களாம் அப்படி இல்லை அப்படின்னு நையாண்டியா பேசும்போது நிச்சயம் வேர்த்து இருக்குது அவங்க. கடவுள் தான், நான் தான் கடவுள்லாம் சொன்னாங்க. அதான் அதெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் வைக்கும்போது அத்தனை அவையில் இருக்கக்கூடிய அத்தனை அவன் பாஜகக்காரனே கை தட்டான் சிரிக்கிறான் பாருங்க, வேற வழி இல்லாம. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது மோடிக்கு அமித்ஷாக்கு எப்படி இருக்கும்? புரியுதுங்க. அப்போ இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து மிக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 40 சீட்டு திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுன்னா அது காரணம் ராகுல் காந்தியுடைய தொடர் பிரச்சாரங்கள், பாஜக RSSக்கு எதிரான பிரச்சாரங்கள் தான் திமுக 40 சீட்டு. இல்லைன்னா திமுக கடந்த 2 ஆண்டுகளுடைய ஆட்சியினுடைய பின்னடைவு காரணமா நிச்சயம் 40ல் 4 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு ஒரு இடம் இருக்குங்களா? இப்போ உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். உருவாகி இருக்கு. எல்லாம் பல அரசியல்வாதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை தான் திமுக அறுவடை பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. இல்ல, பாஜகவுக்கு எதிரான வாக்குன்னு சொல்லும்போது அகில இந்திய அளவில் அப்ப யாரு? காங்கிரஸ் தானே. அப்ப ராகுல் காந்தியை தானே இந்த மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேர் சொன்னது இல்லை, இந்தியா கூட்டணியில் ராகுல் தானே இருக்கா, ராகுல் நல்லா இது பண்ணிட்டு வர்றாரு இல்லையா, RSS பாஜக கடுமையாக இருக்கிறார் இல்லையா, இப்போ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படி ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படி ஓட்டு போடணும்னு நினைச்சாங்க. அது திமுக அறுவடை பண்ணியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த வாட்டி திமுக காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஏறி அடிச்சிருந்தா 10 சீட்டுன்றதுல 15 சீட்டு வாங்கியிருக்கலாம். புரியுது. அதெல்லாம் முடியாது. 20 சீட்டு கொடு, 50-50 இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை காங்கிரஸ் எடுத்திருந்தா இன்கேஸ் ஒருவேளை அதிமுகவோட போயிருந்தா நிச்சயம் காங்கிரஸுடைய வளர்ச்சி கூட
ஒரு முதன்மையாக இருந்தது. ஆனால் அந்த தைரியமான இதை எடுக்கல காங்கிரஸ். இதுக்கப்புறம் எடுப்பாங்களோ தெரியல, யாருக்கு தெரியும். இது போன மாதம் வந்து ப்ரைட் மந்த்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் உதயநிதியோட மனைவி இருக்கக்கூடிய கிருத்திகாவும் அம்மையார் கனிமொழியும் வந்து அந்த ப்ரைட் மந்த்தை தொடங்கி வச்சாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிப்பன் பில்டிங்கில் தேசிய கொடி இருந்த. நான் பார்த்தேன், அந்த கிருத்திகா உதயநிதி வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆமாம், தேசிய கொடி இருந்த இடத்துல கீர்த்திகா உதயநிதி வந்து ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க வரவேற்பு. அவருடைய மகன் இன்பநிதி வந்து எல்ஜிபிடி கியூவில் இணைஞ்சா இவங்க ஏற்றுக்குவாங்களா கேட்குறேன், ஏற்றுக்குவாராங்களா? அவருடைய அப்பா உதயநிதி ஏற்றுக்குவாரா? தாத்தா ஸ்டாலின் ஏற்றுக்குவாரா? ஏன் சொன்னால் அதன் பிறகு வந்து எல்ஜிபிடி கியூன்னா ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும், ஆண் பெண் பெண் ஆண் கியூரி, நான் ஆணா பெண்ணா என்னவென்றதே தெரியாது. டிரான்ஸ்ஜெண்டரிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது திருநங்கை, அது கொரோனா காலங்கள்லேருந்து இருக்குது, அதை இடையில சேர்த்துட்டாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. நேற்று ஒரு பொண்ணு பாருங்க, 12 +2 படிக்கிறா, அவன் சொல்கிறா ஐ ஆம் பைசெக்சுவல்ன்றா. இன்னொருத்தி சொல்கிறான் நான் லெஸ்பியனாக இருந்தேன், இப்போ பைசெக்சுவலாக மாறி இருக்கேன்டா. இவங்க என்ன இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்க? இதை வந்து திமுகவினுடைய முதல்வருடைய மருமகள் அதை என்கரேஜ் பண்றாங்கன்னும் போது இதை எப்படி நீங்க பாப்பீங்க சொல்லுங்க? சமூக நீதி பேசுறவங்க எல்லாருக்குமான உரிமைகளை பெற்றுத்தர்றது தானே திராவிட இயக்கங்களுடைய வரலாறு. அதை தானே பண்றாங்க. என்ன சமூக நீதி? தனக்கு பிடிச்ச ஒரு ஈர்ப்பை பண்றாங்க, அதுல எல்ஜிபிடிக்யூன்னு அவங்க தனிப்பெருவை வச்சு பண்றாங்க. இதில் நம்ம பண்றாங்க. உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் நீங்க தலையிடாதீங்கன்றீங்க. ஆமாம், அப்படிதான் சொல்றோம். கஞ்சா அடிக்கிறது உணவு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். போதை ஊசி போடுறது, போதை அடிக்கிறது, மாத்திரை போடுறது, ஸ்டாம்ப் வச்சுக்கிறது, செலெக்ஷன் அடிக்கிறது, இதுவும் அவங்க உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அப்போ அந்த போதை வஸ்துகள் விற்பனை செய்வதை கைது பண்ணுறதையும், அந்த போதை வஸ்துகளை அருந்தவனை கைது பண்ணி ஜெயிலில் போகிறது ஏன் பண்ணுறீங்க? அது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். அவன் நாளைக்கு போட்டோம் ஊருலாம், கஞ்சா அடிக்கிறவன் 100 பேர் போட்டோம், பவுடர் அடிக்கிறவன் போட்டோம், போதை ஊசி போடுறவன் போட்டோம். அதுக்கு நீங்களே வந்து என்ன பண்ணுங்க, முதல்வரோ இல்லை முதல்வர் துணைவியாரோ அல்லது முதல்வர் மகனுடைய மனைவியோ யாரை வந்து கொடியை சேர்த்து தூக்கி வச்சு இப்படி பேட்டி கொடுங்க. அது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் தானுங்க, தனி மனிதன் தானுங்க, அது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. இல்லை, அதனால சமூகத்தில் பல சீர்கேடுகள் நடக்குது, பல குற்றங்கள் நடக்குது. ஆனால் எல்ஜிபிடிக்கால என்ன குற்றங்கள் நடக்க போதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதாச்சும் பரவாயில்ல, குற்றங்கள் நடந்து ஒரு சில உயிர்கள் தான் போகும், இது ஒட்டுமொத்த மனிதமே அழியும். இது எல்ஜிபிடிக்யூன்றது லாங் ப்ராசஸ், இது ஒட்டுமொத்த மனிதமே இருக்கக்கூடாதுன்னு தானே அவங்களுடைய திட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? மனிதமே அழியக்கூடிய, மனித இனமே இருக்கக்கூடாது. அப்போ இதை வந்து ஒரு முதல்வருடைய மருமகளே வந்து துவக்கி வைக்கிறாங்க. இதை வந்து இஸ்லாமிய அமைப்புகள்லாம் எப்படி ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. கிறிஸ்துவ அமைப்புகளும் இருக்காங்க. சரி, இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் விடுங்க, முற்போக்கு சிந்தனையாளர்கள் இருக்காங்க, பகுத்தறிவாளர் இருக்கானுங்க, அத்தனை பேரும் முட்டாப்பல்கள், கம்யூனிஸ்ட் இருக்கு, திமுக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, அத்தனை பேரும் வந்து திமுகவுடைய இந்த அயோக்கியத்தனத்தை எப்படி வந்து கடந்து போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா? அப்படிதான் இஸ்லாமிய அமைப்புகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரிக்காம தானே. அப்போ அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு வச்சுக்கிறோம் இல்லையா? அது போன்ற ஒரு அடிப்படை எதிர்ப்பையாச்சும் இவங்க பதிவு வைக்கணுமா இல்லையா? பதிவு வைக்கிறது இல்லையா? எங்க பைசெக்ட் இன்னைக்கு வந்து அவங்க உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றாங்க, நாளைக்கு வந்து ஒரு 10 பேர் போவான், நாங்கள் வந்து எங்கள் நாங்கள் பெற்ற மகள்கிட்டயே உறவு கொள்ள போகிறோம், இது எங்கள் உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் விட்டுருவீங்களா அரசாங்கம்? நாளைக்கு இன்னொரு 10 பேர் போகிறாங்க, நான் எங்களை பெற்ற தாய்கிட்டே நாங்கள் உறவு கொள்கிறோம், இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தானே அப்படின்றாங்க, நீங்கள் விட்டுருவீங்களா? புரியுது. அப்போ இது எங்க சீர்கேட்டில் போய் முடியுது பாருங்க. அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு பேசுது, அது என்ன பேசுதுன்னு சொன்னால், அண்ணன் தங்கை உறவு வந்து கிரேக்க காலத்திலேருந்து இருக்குன்னு. புரியுது. எவ்வளோ ஒரு புத்தகம் எழுதிடுவான்,
இது கிரேக்க காலத்துலேருந்து, இது இந்த கிரேக்க காலம், இது புத்தகத்தை வச்சு வரலாறுன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் சேர்ந்து உட்காந்து ஒரு பொய்யா எழுதணும்னு வச்சுக்கலாம். 100 சப்ஜெக்ட்டுமா, 100 சப்ஜெக்ட் நீங்கள் ஒரு 50 சப்ஜெக்ட், நான் 50 சப்ஜெக்ட் நல்லா சிரிச்சுக்கிட்டே எழுதணும். பொய்யாவே எழுதுவோம், எழுதுவோம். இது ஒரு 100 வருஷம், ஒரு 50, 10, 20 வருஷத்துக்கு பிறகு ஏங்க நாங்கள்கிட்டலாம் வந்து ஹிஸ்ட்ரியோட தாங்க பேசுவேன்னுவோம். என்னடா காமெண்டானா அந்த புக் எடுத்து காமிப்பான், இந்த இதுவாடா ஹிஸ்ட்ரி. இப்படி தான் நடக்குது இன்னைக்கு உலகத்தில் நிறைய. அந்த படத்தில் கூட இவன் சொல்லுவாங்க பாருங்க, வடிவேலு, என்னங்க இது என்ன உருவம், இது என்ன உருவம், தலை மட்டும் உங்கள்ட்ட இருக்கு, உடல் வேற எதுங்க. இது ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகும். இல்லை இந்த அதாவது புலிகேசி வந்து இப்படி தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி வரலாறு பேசணுன்றாங்க பார்த்துருக்கோம். அப்போ அந்த போன்ற விஷயங்கள் தான் இப்போ வந்து கிரேக்க மன்னர்கள். அன்னைக்கு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு பேர் தெரியல, ஒரு பெண்ணு பேசுது, சகோதரருக்குள்ள செக்ஸ் வச்சுக்கலாம், அது விருப்பப்பட்டு வச்சுக்கலாம், விருப்பப்படாமல் வைக்கக்கூடாது. இதில் வேற சரிங்க. அப்போது இதெல்லாம் வந்து உண்மையில மலை மேலே ஏறதான் நினச்சி மிகப்பெரிய பள்ளத்தில் வந்து கலாச்சார பண்பாட்டு வீழ்ச்சியை இவங்க கொண்டு போகிறாங்கன்றது தான் நமக்கு பார்வையை பார்க்கணும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்த்துருப்பீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது யாருக்கு சாதகமாக இருக்கும் என்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழுந்துட்டுருக்கு. இதில் சீமானவர்கள் வந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் எனக்கு வாக்களிக்கணும், அது தார்மீக உரிமை, ஏனென்றால் நான் வந்து 2010 காலகட்டங்களில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு போராடியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ராமதாஸும், அன்புமணி ராமதாஸும் பேசியிருக்காங்க, அதிமுகவுடைய வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவுக்கு செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? என்னுடைய பார்வை கூட அதிமுக வாக்குகள் சீமானுக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அது ஓட்டுக்கு 2000 ரூபாய் போயிடுச்சுங்க, வீட்டுக்கு 5 ஓட்டு இருந்தால் 10,000 ரூபாய் போயிடுச்சு. திமுக வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அத்தனை அமைச்சர்களும் அத்தனை எம்எல்ஏகளும் அங்கே தான் டென்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம், பார்த்தோம். நீங்கள் காசே கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு அமைச்சர்கிட்ட ஆள்கிட்ட ஒரு பெட்டிஷன் வாங்கி காலேஜ் சீட்டு, அந்த சீட்டு, இந்த சீட்டு, அவனுங்கிட்ட இல்லாத கல்லூரிகளே இல்லை. நீங்கள் நேரடியாக போய் காசு கொடுத்தா தான் நீங்கள் பிடிப்பீங்க, புடவை கொடுத்தா தான் போய் பிடிப்பீங்க. அப்போது அங்கங்கே வந்து ஒரு தெருக்கு ஒரு எம்எல்ஏ, 2 அமைச்சர், ஒரு அமைச்சர் நிற்கிறாங்க. அப்போ இந்த தெரு முழுக்க நீ பார்த்துக்க, இந்த தெரு முழுக்க நீ பார்த்துக்க, இந்த தெரு முழுக்க ஒரு தொகுதி தானேம்மா அது. ஆமாம், ஒரு தொகுதி தான். அப்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னா அங்கே அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ மற்ற தொகுதி எம்எல்ஏக்களோ யாருமே அங்கே உள்ளே நுழையக்கூடாது. கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும்தான் வந்து உள்ளே நுழையணும், அதை பிரச்சாரம் பண்ணணும், மற்றபடி யாரும் நுழையக்கூடாது. தேர்தல் ஆணையம் உத்தரவு பண்ணணும். அப்படிப்பட்ட உத்தரவு போடல. வீட்டுக்கு ஓட்டுக்கு 2000 ரூபான்னு சொன்னால் அதிமுக ஓட்டாக இருக்கட்டும், ஏன் பாமக ஓட்டாக இருக்கட்டும், காசை வாங்கிட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, தமிழக எல்லா மக்களுக்கும் ஒரு விஷயம் என்னென்ன, ஆளுங்கட்சி இவன் ஜெயிச்சான்னா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளாச்சும் தீர்த்து வைப்பானுங்க அப்படின்றதுக்காக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்க. புரியுது. ஆனால் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை தோற்கடிக்கணும்னு எதிர்கட்சிகள் முடிவு பண்ணியிருந்தா அப்போ பொது வேட்பாளர் நிறுத்தியிருக்கணும். நாம் தமிழர் கட்சி, பாமக, அப்புறம் வந்து அதிமுக எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்கன்னா அப்போ மக்கள் எழுச்சி ஏற்படும். இது சாத்தியமா பொது வேட்பாளர்ன்றது? ஏன்னா பாமக வந்து பாஜகவோட ஒரு சித்தாந்தத்தில் இருக்காங்க, நாம் தமிழர் சீமான் ஒரு சித்தாந்தத்தில் இருக்காரு. இதிலிருந்து பொது வேட்பாளராக நிப்பாட்டுறது சாத்தியம்? பொது வேட்பாளர் நிறுத்தணுன்றேன். நிறுத்தி இருந்தால் இப்போ வந்து அது ஹிந்தியில் சொல்லுவாங்கள்ல, டக்கருன்னுவாங்க, காட்டை டக்கருன்னுவாங்க. இங்கே முள்ளு வெளி இவரா அவங்களா, இவங்களா அவங்களா. இது வந்து ஆளுங்கட்சியினுடைய அத்தனை அதிகாரங்களும் பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் பொது வேட்பாளர் போது அத்தனை பிரச்சாரமும் அவங்களுக்கு சாதகமாக நிற்கும். அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து சரிடா, ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுற்றி காட்டுறதுக்கு இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நம்ம போடுவோம்னு சொல்லி கூட போட வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு திமுக தான் ஜெயிக்க போகுது. புரியுதுங்களா? நீங்கள் பொது வேட்பாளர் சொல்கிறீங்க, அதிமுக போட்டி இடாததுக்கு அதிமுகவுடைய முதலாளி தான் வந்து இதை போட்டியிட வேணான்னு சொன்னாருன்னு காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. அதாவது பாஜக சார்ந்தவர்களை சொல்கிறாங்க. அது அப்படி அதிமுகவுடைய முதலாளி பாஜக தான் அப்படின்னு சொன்னால், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்றுனாங்க. இவங்க கூட்டணி எப்படி 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பாங்க? அவங்களுக்கு என்னன்னா சிறுபான்மை
ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வரும். அதுக்காக தொடர்ந்து அவங்க பாஜக கூட்டணி, அதாவது அதிமுக காரன் கூட வேதனை பண்ணல பாஜக கூட்டணி இருந்து விலகுனது. திமுக காரன் அன்னிலிருந்து இன்ன வரையும் கதறிட்டு இருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அப்போ என்ன காரணம்? அப்போ அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுகவை நீக்கினதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறது யாருன்னா திமுக தான். ஏன்னா ஒன் சைடு ஓட்டை வந்து இலவசமாக பெற்றுட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை விழுது அப்படின்போது அவங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கிறத செய்யும். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு பாதிக்காதா? எங்கெங்க மக்கள் அதெல்லாம் திங்க் பண்ணுறாங்க. பக்கத்து வீடு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு பிரியாணி கிடைச்சா போதும்னு நினைக்கிற நிலையில இன்னைக்கு மக்களை வந்து அப்படி சிந்தனையற்றவர்களாக வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இளைஞர்களை போதை, இன்னொரு பக்கம் இந்த இந்த சோசியல் மீடியாவினுடைய போதை, இப்படி வெவ்வேறு விதமான போதைகளை கொண்டு பக்கத்து வீடு எரிஞ்சிட்டோம், எதிர் வீடு எரியிட்டோம், நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் ஐயோயோ எரியுதேன்னு கத்துறானே தவிர மற்றபடி எப்படி இல்லை. அதனால் ஒன்ஸ் அப்போ அந்த டைம் அப்படி இருந்தது மக்கள் மத்தியில். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு உணர்வு எழுச்சி அப்படியெல்லாம் இருந்தது. இப்படி ஒரு கள்ளக்குறிச்சியில் இப்படி இத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க, அதுக்கு யார் காரணம்? அரசு தானே காரணம், அதுக்கு இவங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி அப்படி என்ன இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். கடைசி ஒரு கேள்வி. 2026 தேர்தலில் ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ்ன்னு பல அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுகிறாங்க. அதுக்கேற்ற போல் எடப்பாடி பழனிசாமி தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திக்கிறாரு. இந்த பக்கம் அண்ணன் சீமான் அவர்களும் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாரு. இப்போ கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களும் தான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. அண்ணாமலையும் நான் தான் முதலமைச்சர் சொல்கிறாரு. யார் உண்மையிலே 2026 முதலமைச்சராக இருப்பார்? சரத்குமாரை விட்டுட்டீங்க. அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்களே முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்லியிருக்காங்க மாமியார். அவங்க சரத்குமாருங்களா? ஆமாம். இதனால கட்சியை போய் அதில் சேர்த்துட்டு வர, ஆனால் தேர்தல் நேரத்தில் இறங்கிட்டு வர. அதுக்குள்ளே எத்தனை பேர் வராங்கன்றது தெரியல. எல்லாருக்கும் ஆசை இருக்குப்பா. முதல் சீட் சாதாரணமானதான். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்பது சாதாரணது இல்லை. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஓட்ட மந்தியத்தில் எல்லாருமே வெற்றி பெறலான்னு ஓடுவாங்க. ஆனால் யாரோ ஒரு ஆள் வெற்றி பெறுவான் நிச்சயம். வெற்றி பெறும்போது பார்த்துக்கலாம். ஸ்டாலின் வெற்றி பெறுவார்னு சொல்லி கூட்டணி கட்சி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த முறை ஸ்டாலின் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. சீமான் ஜெயிப்பாரோ? அவருக்கு அந்த தேர்தல் நேரத்தில் அவர் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இன்னும் வரையும் கூட்டணியில் அவர் இறங்கலை. அவர் கூட்டணின்னு சொன்னதான் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அவர்கிட்ட வரும், இஸ்லாமிய வாக்குகள் முழுக்க வரும். புரியுது. ஏன்னா ஒரு கட்சி, இஸ்லாமிய கட்சி வந்து இப்போ திமுக கிட்ட ஏன் போகிறாங்க? ஒரு 2 சீட்டு கேட்டு போகிறாங்க. அது நான் தரேன்னு சொன்னால் போகிறாங்க இவர்கிட்ட. புரியுது. 2 சீட்டு இல்லை, 2 சீட்டோ 3 சீட்டோ உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுக்குன்னு 2 சீட்டு தான் சொல்லாதீங்க. புரியுது, சொல்லுங்க. அப்படின்னும்போது அப்போ அதை நான் தரேன்னு சொல்லும்போது இவர் இது பண்ண போகிறாங்க. பட் நான் வந்து கூட்டணியில் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எந்த அமைப்புகளும் போகாது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் சீமானுக்கு முந்தியிலேருந்து போராடக்கூடிய, இளம் வயதிலேருந்து போராடி வரக்கூடிய வேல்முருகனுடைய கட்சி பார்த்துருக்கோம். வேல்முருகன் திமுகவோட இருக்காரு. இப்போ கூட்டணி சீமான் ஏற்படுத்தினா வேல்முருகன் போவாரா இல்லையா? இல்லை, சீமான் கூட்டணியே இல்லைன்னு சொல்லலையே. தமிழர் தலைமையில் தன்னை தலைமை ஏற்று தலைவர் பிரபாகரன் தலைமை ஏற்று அவர்களை ஏற்றுக்கிறாங்க. அவர் அப்படி அழைக்கவே இல்லை. விஜய் அப்படி தான் அழைக்கிறாருங்க. விஜயை அப்படி தான் அழைக்கிறாரு. தன்னை தலைமை ஏற்று வர விஜயை நான் ஏற்றுக்கிறேன், தம்பியை நான் ஏற்றுக்கிறத விட என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் என்னை தலைமை ஏற்று அம்மா அதுக்கு மேலே தலை திரிச்சு ஆரணுங்க. அவன் எப்படி சீமான் தலைமை ஏற்றுக்கானா? புரியுங்க? புரியுது. கார்பரேட் கம்பெனிகளை விட்டுருவான். பார்ப்போம், களத்தில் பார்ப்போம். இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. வாழ்க்கை.